இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தென்காசி மாவட்டத்துக்கு வந்து ஊரக மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு. என்னைக்கு எக்ஸாம் நடக்குது, அதுக்கு என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து தெரியும். இப்போ தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வெளியிடும் போதும் நம்ம வந்து அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். தென்காசி மாவட்டம் தென்காசி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து என்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடைபெறுதுன்னா வந்து 23/10/2025 வந்து நடைபெறுது. எந்த இடத்துல நடக்குங்கிறது கூட போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இசிஏ அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில்ட்டு என்னென்ன ஆவணம் விவரங்கள் வந்து நம்ம கொண்டு போகணும். அன்னைக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் தகுதி தேர்வும் தான் வந்து அன்னைக்கு நடக்கும். அதுக்கு 2 புகைப்படம் கொண்டு போகணும். நம்மளோட ஃபோட்டோ சமீபத்தில் எடுத்தது வந்து ஒரு 2 ஃபோட்டோ வந்து நம்ம கொண்டு போகணும். அப்புறமா வந்து விண்ணப்ப நகல், நம்ம விண்ணப்பம் பண்ணியிருப்போம்ல, அதுக்கான நகலை கொண்டு போகணும். அப்புறம் கல்வி தகுதி சான்று கொண்டு போகணும். பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் கொண்டு போகணும், அதாவது டிசி. ஸ்கூலெல்லாம் காலேஜ்குள்ளே மாற்று சான்றிதழ் வந்து கொண்டு போகணும். ஜாதி சான்றிதழ் கொண்டு போகணும். குடும்ப அடையாள அட்டை கொண்டு போகணும். ஆதார் அட்டை கொண்டு போகணும். பிறப்பு சான்று கொண்டு போகணும். தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்று பிஎஸ்டிஎம் கொண்டு போகணும். 2 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கிறவங்க வந்து அதை கண்டிப்பாக கொண்டு போகணும். முன்னுரிமை கோருவதற்காக ஏதாச்சும் அசல் இருந்துச்சுன்னா அந்த சான்றை வந்து கொண்டு போகணும். இதர ஆவணங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டோட்டலாக வந்து 12 சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணுமோ அது எல்லாமே வந்து கொண்டு போகணும். ஒரிஜினல்ஸ் தான் கொண்டு போகணும், ஏன்னா அவனுக்கு தான் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பயணப்படி தரமாட்டோம், விண்ணப்பதாரர் அவங்கள சொந்த செலவில் தான் வந்துட்டு போகணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வேறு எந்த விண்ணப்பதாரரை மட்டும்தான் வந்து, அதாவது எக்ஸாம் எழுதுறவங்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம், வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். அப்புறம் தேவையான பொருட்கள் வந்து நம்ம செல்ஃபோன்லாம் கொண்டு போகக்கூடாது. அறைக்குள்ளே என்னென்ன ஆவணம் தேவைன்னு இருக்குமோ அதை மட்டும்தான் உள்ளே கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், வேறு எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதை தான் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10 o'clockனா நீங்கள் ஒரு 9:30க்கே போயிருங்க. அந்த டைமை தாண்டி போனால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து அப்படி தான், கரெக்ட் டைமுக்கு போயிடணும், இல்லை வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரை 10 மணி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஒரு 9:30 மணிக்கு அந்த எக்ஸாம் நடக்கிற பிளேஸ்க்கு போயிருங்க. அப்போ தான் நமக்குமே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சான்றிதழ் எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் தான் கண்டிப்பாக கொண்டு போகணும். இது வந்து தென்காசி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரும்போதும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருமே வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான ஹால் டிக்கெட் வந்துடுச்சா, எக்ஸாம்லாம் என்ன ஆச்சு, அதை பற்றி அப்டேட் போடுங்கன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு அதை பற்றின வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.